கர்நாடகாவில் நீங்கள் விடுதலை படம் பார்த்துருப்பீங்க. அதில் பெண்களை என்னென்ன கொடுமையெல்லாம் படுத்துனாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரே 1% தான். அதை விட மிச்சமாக அங்கே உள்ள பெண்கள் நிறைய கஷ்டங்களை தாண்டி நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டு தன்னம்பிக்கையின் உருவமாக எந்த தாய்மார்கள் அந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கே இருந்து தான் என் தந்தையும் தாண்டி அவர்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு தைரியம் வருகிறது. நான் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக கூடிய சூழல்ல இல்லை. ஏன்னா லைம் லைட்ல இருந்ததுனால என் தந்தையின் பேரை கேட்டா எந்த சூழல்ல யார் என்ன யோசிப்பாங்கன்ற ஒரு காரணத்தினால நான் பாதுகாக்கப்பட்ட நிறைய இடத்துல நிறைய பொதுமக்களாலையும் ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னாலையும் பொலிட்டீஷியன்ஸ்னாலையும் நான் பாதுகாக்கப்பட்டேன். அப்போ நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களில் என்ன பொசிஷனில் இருந்தாலும் என்ன சூழலில் இருந்தாலும் ஒருத்தரோட கேரக்டர் ஒருத்தரோட ஆட்டிடியூட் மட்டும்தான் அங்கே தட் ஒன்லி மேட்டர்ஸ் தேர். அந்த ஒரு சூழ்நிலையை ஒரு மனிதர் மனிதனாக இருந்து கையாள்கிறார்களா இல்லை ஒரு மனிதர் மிருகமாக இருந்து கையாள்கிறார்களா என்பதை நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி சூழல் உங்க கிட்ட வராம இருந்திருக்கலாம், ஆனா இந்த மாதிரி மனிதர்கள் உங்கள் மத்தியிலையும் இருக்கிறாங்க. அதை கவனத்தோடு பெண் பிள்ளைகள், மெயினா பெண் பிள்ளைகள், ஏன்னா நம்ம விமென்ஸ் டேக்காக பேச வந்திருக்கோம். மெயினா பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றது சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் நான் சொல்ல வரேன். நான் ஸ்கூல்லேருந்து படிக்கும் போது எங்கள் அப்பா வெறும் 3 பெண்களை மட்டும்தான் உயிரோட இந்த மண்ணில் விட்டுட்டு போயிருக்காரு எங்கள் குடும்பத்தில். ஆனால் நாங்கள் 3 பேருமே ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் கூடி ஒரு குடும்பமாக வாழக்கூடிய சூழ்நிலை இது வரைக்கும் எங்களுக்கு அமையலை, உருவாகலை. காரணம் என்னென்னா நாங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள். என் தங்கை, எனக்கு ஒரு தங்கை இருக்காங்கன்னே தெரியாது. அவங்கள தத்து கொடுத்து வேற ஒரு குடும்பத்தில் இருந்து அவங்களுக்கு சரியான சூழ்நிலை இல்லாமல் அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டுட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறதாவே எனக்கு தெரியல. அப்புறம் நான் இங்கே நிறைய விஷயங்களை பார்த்தேன். மக்கள் நிறைய பேர் என்னை வளர்த்தாங்க. என்னை அம்மா என்னை நான் பிறந்ததுக்கப்புறம் என்னை தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க காட்டுக்குள்ளே. மக்கள் என்னை வளர்த்தாங்க, சமுதாயம் என்னை வளர்த்தாங்க. எல்லா இடத்துலையும் என்னதான் முதுகுக்கு பின்னாடி என் தந்தையின் அந்த பாதுகாப்புக்கு பின்னாடி சில சூழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் இந்த மண்ணின் மக்கள் என்னை காத்து வளர்த்தனர். அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சாவுல வர. அதை நான் உணர்வு பூர்வமாக உயிர் பூர்வமாக எடுத்துட்டு கடைசி வரைக்கும் இந்த மண்ணுக்கான அரசியலை முழுமையாக முழு உயிர்ப்போடு அடித்து ஒடுக்கப்பட்ட ஒரு குரலாக ஒலித்து கொண்டே இருப்பேன் இந்த மண்ணில் என்பதை இங்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அப்போ நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளேருந்து அதை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஃபேமிலி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு என்ன அடிப்படை தேவை, ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பாக உணர ஒரு அடிப்படை தேவை என்ன, எமோஷ்னல் கைடன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த எமோஷ்னல் கைடன்ஸ் அப்படின்றது எனக்கும் என் தங்கைக்கும் மொத்தமாகவே நிராகரிக்கப்பட்டு விட்டது.